Hi குட்டீஸ், இன்னைக்கு ஈஸி கிராஃப்டில இந்த ஹேண்ட் பேண்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான திங்ஸ் சார்ட் இல்லனா இன்விடேஷன் கார்டு, நல்ல திக்கான இன்விடேஷன் கார்டு எடுத்துட்டா நல்லா இருக்கும். கலர் கொடுக்கிறதுக்கு ஸ்கெட்ச் பென்ஸ் இல்லனா பிரஷ் பென்ஸ், சிசர்ஸ், அப்புறம் ஃபெவிகால் இல்லனா கம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு இன்விடேஷன் கார்டில் ஃப்ளவர் ஷேப் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணியாச்சு. அது கலரும் கொடுத்துட்டேன். இப்போது இந்த ட்ராயிங்கை பாதியாக கட் பண்ணிக்கிறேன். நமக்கு எந்த ட்ராயிங் வேணுமோ வரைஞ்சிக்கலாம். இது இன்னொரு பீஸ், இதுவும் இன்விடேஷன் கார்டு தான். 2.5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். நம்ம கையோட அளவை விட ஒரு 1/2 சென்டிமீட்டர் சேர்த்து இருக்கிற மாதிரி அளவு எடுத்துக்கணும். இந்த ரவுண்டு தான் நம்ம கையோட அளவு. அது இல்லாமல் நம்ம வரைகிற ட்ராயிங்கை ஸ்டிக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும். அதுக்காக ரெண்டு சைடுமே ஒரு 1.5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறேன். இப்போ அந்த ஹைட்டு 2.5 எடுத்துருப்போம் இல்லையா, அதில் பாதியாக மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடுமே. இப்போ நம்ம மார்க் பண்ண அளவு வரைக்கும் கட் பண்ணிக்கிறேன். இப்படி வர்ற மாதிரி. அதே மாதிரி இன்னொரு சைடு அதே மாதிரியே கட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு சைடு கீழேருந்து மேலேயும் இன்னொரு பக்கம் மேலேருந்து கீழேயும் வரணும். இப்படி இன்சர்ட் பண்ணுற மாதிரி நமக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்த பார்ட் வரைக்கும் கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வெட்டி வச்சிருக்கிற அந்த ட்ராயிங்கில் ஒரு பார்ட்டை அங்கே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் அந்த எக்ஸ்ட்ரா பார்ட்டுக்கு மட்டும் கம் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பார்ட் இருக்கு இல்லையா ட்ராயிங், அதை அங்கே ஸ்டிக் பண்ணுறேன். இப்போது இதை இன்சர்ட் பண்ணி பார்த்தா ஒரு பக்கம் மேலேயும் கீழேயுமா இருக்குது. ஸோ அதை நான் கரெக்டாக ஜாயின் ஆகிற மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த ட்ராயிங்கில் நான் சென்டராக கட் பண்ணதால் அந்த பாடி பார்ட்டு வந்து பாதியாக போய் கொஞ்சம் கரெக்டாக இல்லை. அதனால் நான் இந்த பட்டர்ஃப்ளையில் இந்த பாடி பார்ட் விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி கட் பண்ணிட்டேன். ஸோ இது பிரியாமல் நீட்டாக தெரியுது. இதே மாதிரி நம்ம ட்ராயிங்கில் கரெக்டாக பாதி தான் வெட்டணுன்ட்டு இல்லை, நமக்கு அந்த ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கிற மாதிரி வெட்டிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஏதாவது அந்த சார்ட் தெரிஞ்சதுன்னா அதை கட் பண்ணி எடுத்துட்டோன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நமக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இந்த ஃப்ளார் வந்து இன்விடேஷன் கார்டு திக்கான கார்டில் பண்ணதால் ஸ்டிஃபாக இருக்குது. இது சார்ட்டில் பண்ணதால் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. இந்த ஹேண்ட் பேண்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ். தேங்க்யூ.